இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர் முடிந்த பிறகு ஜிம்பாப்வே செல்லும் இந்திய T20 அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. இதற்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இரு அணிகளுக்கும் இடையிலான தொடர் ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறும். இந்நிலையில் ஜிம்பாப்வேவிற்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு பொது தலைமை பயிற்சியாளரை நியமிக்க BCCI முடிவு செய்துள்ளதாம். பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு தலைவராக இருக்கும் VVS லக்ஷ்மண் தான் அந்த புதிய பயிற்சியாளர் என்று கூறப்படுகிறது. இளம் வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அணியை கட்டமைக்க வேண்டும் என கூறி டெஸ்ட் ஃபார்மேட்டில் சீனியர்களை ஒரேடியாக ஓரங்கட்டி முற்றிலும் இளம் வீரர்கள் கொண்ட அணியை கௌதம் கம்பீர் உருவாக்கினார். இளம் வீரர்களை மட்டும் கொண்டுள்ள இந்திய டெஸ்ட் அணி தொடர்ச்சியாக படும் மோசமாக சொதப்பி வருகிறது. குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சொந்த மண்ணிலேயே ஒரு வெற்றியை கூட பெற முடியாமல் தற்போது T20 அணியிலும் முற்றிலும் இளம் வீரர்களை கொண்டு வர விரும்புகிறேன் என்று கூறிய சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா போன்றவர்களை ஓரங்கட்டிவிட்டு அயர்லாந்துக்கு எதிராக 2 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்து தற்போது இங்கிலாந்துக்கு எதிராகவும் 3 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து T20 தொடரை இழந்துள்ளது. கம்பீரின் பேச்சால் தான் டெஸ்ட் T20 என 2 ஃபார்மேட்டிலும் இந்திய அணி பலவீனம் அடைந்துள்ளது. இதனால் கடுப்பான BCCI இனி கம்பீரின் அதிகாரங்களை ஒவ்வொன்றாக குறைக்க முடிவு செய்துள்ளதாம். குறிப்பாக இனி இந்திய T20 அணி மற்றும் டெஸ்ட் அணிகளில் வீரர்கள் தேர்வில் கேப்டன், பயிற்சியாளர் யாரும் தலையிடக்கூடாது. தேர்வு குழுவினர் மட்டுமே அணியை தேர்வு செய்ய வேண்டும் என BCCI உத்தரவிட்டுள்ளதாம். அத்துடன் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 தொடருக்கு VVS லக்ஷ்மணை பயிற்சியாளராக நியமித்து அவரின் திறமையை ஆராயவும் BCCI முடிவு செய்துள்ளது. ஜிம்பாப்வே தொடரில் லக்ஷ்மணின் செயல்பாடு திருப்திகரமாக இருந்தால் கம்பீருக்கு அடுத்து இனி இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக அவரையே கொண்டு வர BCCI முடிவு செய்துள்ளது. ஒருவேளை இதற்கு அடுத்து வரும் தொடர்களிலும் இந்திய அணி சொதப்பினால் இந்த ஆண்டு இறுதிக்குள் கம்பீரை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இருந்து VVS லக்ஷ்மணை பயிற்சியாளராக நியமிக்க BCCI முடிவு செய்துள்ளதாம். இதனால் இனி கம்பீரும் தனது திறமையை நிரூபிக்கும் வகையில் செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.